Hello everyone, welcome you all to Make It Simple channel. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லோன். ஸோ லோன்னா என்ன, லோனோட டைப்ஸ் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ லோன்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த பப்பியோஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு உண்டியல் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து வீட்டில் நம்ம அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ ஏதாச்சும் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குற காசை வந்து இதில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்போம். நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீ வந்து எனக்கு இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, நீ வந்து எனக்கு ஒரு 100 ருபீஸ் தான் இல்லை 10 ருபீஸ் தான். நான் ரிட்டன் தரும்போது உனக்கு வந்து 105 110 ருபீஸோ ஜாஸ்தியாக தரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சின்ன வயசில் நிறைய பேர்த்துக்கு இது நடந்திருக்கும், நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த சின்ன விஷயங்கிறது தான் வந்து ஒரு லோனுன்னு பெருசாக ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேயோ இல்லை நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு இப்போ நம்ம காசு வாங்கியிருப்போம், ஸோ ரிட்டன் தரும்போது நான் எக்ஸ்ட்ராவாக தரேன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து லோன். ஓகே, ஸோ லோன்னா என்னென்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவை, நம்மக்கிட்ட காசு இல்லைங்கிறப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்கிட்டேயோ இல்லை பேங்க்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன் கிட்ட வந்து நம்ம வந்து காசு வாங்குகிறோம். ஸோ காசை வாங்கிட்டு ரிட்டர்ன் தரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து தரோம். ஸோ அதுதான் வந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும். ஸோ கொடுக்குறவங்க சும்மா கொடுக்க முடியாது இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் இருக்கணும். ஸோ இதே வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராகவும் இருக்குது. ஓகே, சப்போஸ் இப்போ நம்ம வந்து 100 ருபீஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு நீடுக்காக தான் வாங்குகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இல்லை, இன்னொருத்தவங்க கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரிட்டன் தரும்போது நம்ம வந்து ஒரு 15 ருபீஸோ இல்லை 20 ருபீஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக தரோமா. ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட். ஸோ கொடுக்குறவங்களுக்கு லாபம் வந்து இதுதான். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது. ஸோ இதுதான் லோன். ஸோ நம்ம தேவைக்காக ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்குகிறோம். ஸோ ரிட்டன் தரும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக நம்ம ரீபே பண்ணுறோம் ஃப்யூச்சரில். ஓகேவா. இப்போ வந்து லோனோட கிளாசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்யூர்ட், அன்செக்யூர்ட், ஓப்பன் எண்டட், க்ளோஸ் எண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து லோன்ஸோட டைப்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் என்னென்னங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் எண்டட் லோன்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இந்த ஓப்பன் எண்டட் லோன்ஸ்னால் என்னென்னா, இதில் வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணால் பாரோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம ரீபோ பண்ணிட்டோன்னா திருப்பி அந்த அமௌண்ட் வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ லிமிட் வந்து என்னென்னா நமக்கு 10,000 வரைக்கும் லோன் எடுக்க முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாரோ பண்ணுறான். அவன் எவ்வளோ பாரோ பண்ணுறான்னா 5,000 அவன் பாரோ பண்ணுறான். ஓகேவா. ஸோ அப்போ வந்து மீதி எவ்வளோ நம்மளால் லோன் எடுக்க முடியும் அப்படின்னா மீதி 5,000 மட்டும் தான் நம்மளால் லோன் எடுக்க முடியும். ஏற்கனவே 5,000 அவன் எடுத்துட்டான். ஓகேவா. ஸோ -5,000. ஸோ இருக்கிறது எவ்வளோ இருக்குது, 5,000 மட்டும் தான் லோன் எடுக்க முடியும். இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ இப்போ அவன் வந்துட்டு ரீபே பண்ணுறான். ரீபே எவ்வளோ பண்ணுறான், 5,000 பண்ணுறான். ஸோ ரீபே 5,000 பண்ணதுனால இப்போ க்ரெடிட் லிமிட் எவ்வளோ ஆகிடுச்சுன்னா, அவன் வந்து எடுத்த அமௌண்ட்டையும் கட்டிட்டானா. ஸோ +5,000. இப்போ அகெயின் எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது. ஓகே. ஸோ 10,000 இருக்கா. திருப்பி அவன் எவ்வளோ பாரோ பண்ணுறான், சம்திங் 3,000 பாரோ பண்ணுறான். ஸோ இப்போ 3,000 பாரோ பண்ணுறதுனால க்ரெடிட் லிமிட் எவ்வளோ ஆகிடுதுன்னா 7,000 தான் இருக்குது. ஸோ 7,000 வரைக்கும் அவன் என்ன பண்ணலான்னா அவன் வந்து இப்போ வந்து பாரோ பண்ணிக்கலாம். ஸோ இதோட அந்த ஓப்பனரோட ஃபைன் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா க்ரெடிட் கார்டு தான். ஸோ அந்த 10,000 அமௌண்ட் வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணால் நம்ம வந்து கடன் வாங்கிக்கலாம். ஸோ அதை திருப்பி நம்ம ரீபே பண்ணுறோன்னா திருப்பி அந்த க்ரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இது வந்து எவ்வளோ டைம் வேணால் நம்ம வாங்கிட்டு எவ்வளோ தடவை வேணால் ரீபே பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்னால் மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் மட்டும்தான். டைம்ஸ் வந்து எவ்வளோ டைம்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் எண்டட் லோன்ஸ். இப்போ நம்ம க்ளோஸ் எண்டட் லோன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். க்ளோஸ் எண்டட் லோன்ஸ்னால் என்னென்னா, இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஹவுஸ் லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீடு கட்டுறதுக்காக எவ்வளோ லோன் எடுக்கிறீங்கன்னா வந்து ஒரு 10 lakh எடுக்கிறீங்க ஹவுஸ் லோன். ஸோ இப்போ ஹவுஸ் லோன் 10 lakh எடுத்துட்டிங்கன்னா இந்த 10 lakh நீங்கள் கட்டி முடிக்கிற வரைக்குமே இன்னொரு ஹவுஸ் லோன் உங்களால் கண்டிப்பாக வாங்கவே முடியாது. ஸோ 10 lakh கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இன்னொரு ஹவுஸ் லோன் வந்து வாங்க முடியும். ஸோ அதுதான் வந்து க்ளோஸ் எண்டட் லோன்ஸ். ஓகேவா.
இதில் வந்து நீங்கள் கட்ட இப்போ 10 லேக் இருக்கா, இதில் வந்து நீங்கள் வட்டி இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் கட்டிகிட்டே வருவீங்க. கட்டிகிட்டே வரும்போது இந்த லோன் அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இதில். ஸோ வந்து உங்களுக்கு ஹவுஸ் லோன் வாங்குறதுக்கு லிமிட் வந்து உங்களுக்கு 20 லேக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் 10 லேக், எனக்கு வந்து இப்போ 10 லேக்ஸ் தான் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னு 10 லேக்ஸ்க்கு நீங்கள் வந்து லோன் வாங்கிட்டீங்க. ஸோ அந்த ஹவுஸ் லோன் லிமிட் வந்து 20 லேக் இருக்கே, அப்போ இன்னொரு ஹவுஸ் லோன் வந்து 10 லேக் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஸோ ஹவுஸ் லோனுங்கிறது ஒன்று தான். ஸோ அதை நீங்கள் கட்டி முடித்தா மட்டுமே தான் நீங்கள் இன்னொரு ஹவுஸ் லோன் வாங்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு லோனே வாங்க முடியாதா அப்படிலாம் கிடையாது. ஸோ ஹவுஸ் லோன் வாங்க முடியாது, எஜுகேஷன் லோன் வேறு ஏதாச்சும் டைப் ஆஃப் லோன் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாமே ஒழிய அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் லோன். ஸோ ஹவுஸ் லோன் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோக்கு நீங்கள் 5 லேக் வாங்கியிருந்தாலோ 1 லேக் வாங்கியிருந்தாலோ அதுக்கு லிமிட்லாம் இவ்வளோ தான் வாங்கலாம். ஸோ வந்து 1 லேக்குன்ட்டு 10 ஹவுஸ் லோன் வாங்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒரு ஹவுஸ் லோன் வாங்கிட்டிங்கன்னா அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் இன்னொரு லோன் உங்களால் வாங்க முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து க்ளோஸ் எண்டட் லோன்ஸ். நம்ம இப்போ குயிக்காக ஒரு ரீகேப் பார்ப்போம். ஓப்பன் எண்டட் க்ளோஸ் எண்டோட டிஃப்ரென்சஸ் என்னென்னு. ஸோ ஓப்பன் எண்டட்னா நான் என்ன சொன்னேன், ஒரு லிமிட் இருக்கும், அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் பாரோ பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஓப்பன் எண்டட் லோன்ஸை வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ரெவால்விங் கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஓப்பன் எண்டட்னால் இப்போ டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கா, ஸோ ஒரு லிமிட் வரைக்கும் இந்த டோர் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அது வரைக்குமே நீங்கள் எவ்வளோ வேணும்னாலுமே வாங்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த லிமிட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த டோர் வந்து என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆகும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி சப்போஸ் 1 லேக் ஒரு லிமிட் இருந்துச்சுன்னா 1 லேக் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கடன் வாங்க முடியுமோ எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். அதான் ஓப்பன் எண்டட். ஓகேவா? க்ளோஸ் எண்டட்னால் அப்படி கிடையாது. ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட்குள்ளே அந்த லோனை இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 10 லேக் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் பீரியட்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்கணும். அந்த கட்டி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இன்னொரு லோன் வாங்க முடியாது. ஸோ இன்னொரு லோன் எப்படி வாங்க முடியாதுன்னா, ஹவுஸ் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த லோன் கட்டி முடிக்கிறதுக்கு ஹவுஸ் லோன் வாங்க முடியாது. பட் ஆனால் கார் லோனோ மார்ட்கேஜ் லோனோ இல்லை ஸ்டூடெண்ட் லோனோ வேறு ஏதாச்சும் லோன் அப்ளை பண்ணி நீங்கள் க்ளோஸ் எண்டட் லோனில் வாங்கிக்கலாம். நம்ம இப்போ செக்யூர்ட்னா என்ன, அன்செக்யூர்டு லோன்னா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ செக்யூர்ட் லோன்னா என்னென்னா, இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே போயிட்டு என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் வேணும், நான் மண்டே திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட போய் சப்போஸ் கேட்குறீங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறேன்னா, ஓகே நான் தரேன், உனக்கு வந்து இந்த 1000 ருபீஸ் நான் தரேன், ஆனால் நீ எனக்கு வந்து ஒரு கொலாட்ரலோ இல்லை ஒரு செக்யூரிட்டியாவோ என்ன பண்ணுறேன்னா, நீ எனக்கு வந்து ஒரு வாட்ச் தான், உன்னோட வாட்ச் தான் அப்படின்னு சொல்லி கேட்குறா. எதுக்கு அந்த வாட்ச்னால், அவன் அந்த 1000 ரூபா தரலைன்னா அந்த வாட்சை வந்து அவள் யூஸ் பண்ணிக்குவா இந்த சென்ஸ் அந்த வாட்ச் இருக்குங்கிற ஒரு இதில் அந்த 1000 ரூபா கொடுத்துட்டு அவன் வாட்சை வாங்கிக்குவானா, இல்லாட்டினா அவன் ஏமாற்றிடுவான். அந்த மாதிரி ஒரு சென்ஸில் அவன் எனக்கு வாட்ச் தான், நீ வந்து உன் மணியை வந்து ரிட்டர்ன் தரும்போது வந்து அந்த வாட்சை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இந்த வாட்சுங்கிறது தான் இங்கே என்னவா ப்ளே ஆகுதுன்னா, ஒரு செக்யூரிட்டியாகவும் ஒரு அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கொலாட்ரல்னு சொல்லுவோம். கொலாட்ரலுங்கிறது என்னென்னா ஒரு செக்யூரிட்டி. ஸோ நம்மளோட பொருள் இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காசை கொடுத்துட்டு நம்ம காசை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு நம்மளோட பொருளை வாங்கிக்குவோமா. ஸோ அதுக்காக அந்த பொண்ணு என்ன கேட்குறான்னா வந்து வாட்சை கொலாட்ரலாக தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு செக்யூர்ட் லோனாக இருக்குது. செக்யூர்ட் லோன்னா வந்து காசு கொடுத்தவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்குது. சப்போஸ் அந்த பையன் தரலைன்னா இந்த வாட்சை விற்றோ OLX அந்த மாதிரி எதுலையாச்சும் விற்று அவன் என்ன பண்ணிக்குவான்னா அந்த மணியை வந்து அவளுக்கு அவன் தரலைனாலுமே அவளுக்கு அந்த வாட்சை வச்சு அமௌண்ட் வருங்கிற ஒரு ஷூரிட்டி இருக்குது. ஸோ இதான் வந்து செக்யூர்ட் லோனுன்னு சொல்கிறது. இது வந்து அன்செக்யூர்ட் லோன்னா என்னென்னா, எந்த ஒரு செக்யூரிட்டியுமே வாங்காமல் சேம் அந்த பையன் வந்து ஒரு 1000 ருபீஸ் தான், நான் வந்து கொஞ்ச நாளில் சம்திங் லைக் ஒரு மண்டேக்குள்ளே ரிட்டர்ன் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு உடனே வந்து ஒரு செக்யூரிட்டி எதுவுமே கேட்காம சரி ஓகே கொடுத்துருவாங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து அவள் கொடுத்துறா. ஸோ இதில் வந்து எந்த ஒரு இந்த மாதிரி கொலாட்ரலோ செக்யூரிட்டி எதுவுமே வாங்காமல் கொடுக்குற லோனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அன்செக்யூர்டு லோனுன்னு சொல்லுவோம். நம்ம லோனில் வந்து செக்யூர்ட் லோனுக்கும் அன்செக்யூர்ட் லோனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செக்யூர்டில் என்னென்ன வருதுன்னா, ஹவுசிங் லோன், ஆட்டோ லோன், ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், ஈக்விட்டி லோன், ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ் லோன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் செக்யூர்ட் லோன் கீழே வருது. ஸோ அன்செக்யூர்ட் லோனில் என்னென்னா P2P லெண்டிங், பேடே லெண்டிங், கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன். ஸோ இதெல்லாமே அன்செக்யூர்ட் லோனில் வருது. ஸோ செக்யூர்ட்னா ஏதாச்சும் ஒரு கொலாட்ரல் வச்சு நமக்கு லோன் கிடைக்கும். அன்செக்யூர்ட் லோன்னா எந்த ஒரு கொலாட்ரலுமே இல்லாமலே நமக்கு லோன் கிடைக்கும். ஸோ இதான் அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் தான் செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் லோனில் இருக்க டைப்ஸஸ். ஓகேவா? ஸோ நம்ம இதில் இம்பார்ட்டண்ட்டான
டைப்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம பியர் டு பியர் லெண்டிங்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து காசு தேவைப்படுது. ஓகேவா? இன்னொரு சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஆர் இன்வெஸ்டர்ஸ் அவங்ககிட்ட நிறையா காசு இருக்குது. அவன் பிஸ்னஸ் எதுவும் பண்ணல, பட் அவன்கிட்ட காசு இருக்குது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணுறவன் அவனுக்கு காசு தேவைப்படுது. ஓகேவா? இப்போ இது 2 பேர்த்தையும் லிங்க் பண்ணுற மீடியம் என்னென்னா இந்த பியர் டு பியர் பிளாட்ஃபார்ம். லைக் இப்போ பேங்க் ஆரம்பிக்கிறோம், லைசன்ஸ் கொடுக்குறாங்க நிறைய பேங்க்குக்கு. அதே மாதிரி இவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் இந்த பியர் டு பியர் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் நிறையா கம்பெனிஸஸ்க்கு வந்து லைசன்ஸ் கொடுத்து அவங்க அப்ரூவ் பண்ணி இதை வந்து சரி இந்த பிஸ்னஸ் அவங்க ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் என்னென்னா பியர் டு பியர் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு லோன் அக்ரிமெண்ட் வந்து நடக்குது. ஸோ யார் மூலியமாக நடக்குதுன்னா இந்த P2P பிளாட்ஃபார்மில் நடக்குது. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த பாரோவர் வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குற மணியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாரோவர்ஸ்க்கு வந்து லோனாக டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாரோவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட் யாருக்கு போகும்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு போகும். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுறது ஆன்லைனில் இந்த P2P பிளாட்ஃபார்ம் மூலயமா வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த பியர் டு பியர் லெண்டிங் வந்துட்டு ஒரு க்ரௌட் ஃபண்டிங். ஸோ யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கோ அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிது. ஸோ லோன் வாங்குறவங்களுக்கும் அது ஒரு பெட்டர் ரேட்டில் வந்து கிடைக்கிது. ஓகேவா? இதில் வந்து எந்த ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனுமே வந்து இன்வால்வ் ஆகலை. ஸோ எந்த ஒரு இன்டர்மீடியேட்டாகவும் ஆகலை. ஓகேவா? ஸோ டைரெக்டாக அவங்க 2 பேர்த்தையும் வந்து ஆன்லைனில் லிங்க் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட மெயின் ஐடியா வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து காசு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும், ஜஸ்ட்டு சேவ் பண்ணாமல் அவங்க ஜஸ்ட்டு இன்னொருத்தவங்களுக்கு லோன் தரதுனால ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பாரோவர்ஸ்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃபண்டும் வந்து கிடைக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த பியர் டு பியர் லெண்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ 2 பேத்துக்குமே பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் பெட்டர் ரேட்ஸ் வந்து கிடைக்கும் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பாரோவர்ஸ்க்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் பேங்கிங்னா என்னென்னு பார்ப்போம். ட்ரெடிஷ்னல் பேங்கிங்னால் காசு இருக்கவங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு பேங்க் தனியாக இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு பேங்க் என்ன பண்ணோன்னா யாருக்கு லோன் தேவையோ அவங்களுக்கு லோன் கொடுக்கும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிற அமௌண்ட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பேங்க் வந்து பாரோவர்ஸ் கிட்டேருந்து வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் போர்ஷன் தான் நமக்கு, தட் மீன்ஸ் சேவ் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் போர்ஷன் தான் கொடுக்கும். ஸோ இதில் வந்து மீதி இருக்க அமௌண்ட் வந்து என்ன ஆகும்னா வந்து பேங்க்குக்கு லாபமாக எடுத்துக்குவாங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பேங்க் வந்து 5 rupees இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குது அப்படின்னா இந்த லோன் இவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ வாங்கும்னா 10 rupees இன்ட்ரெஸ்ட் வாங்கும். ஓகேவா? ஸோ 10 rupees வாங்கிட்டு நமக்கு எவ்வளோ கொடுக்குது பேங்க்கு 5 தான் கொடுக்குது. மீதி இருக்க 5 வந்து என்னது பேங்க்குக்கு வந்து லாபம். ஓகே, இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் பேங்கிங். ஸோ இந்த பியர் டு பியர் லெண்டிங்கில் எந்த ஒரு இன்டர்மீடியட்டும் இல்லை. டேரெக்டாக வந்து ஆன்லைனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து மணியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லோன் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டேரெக்டாக வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு போயிடுது. பாரோவர்ஸ்கிட்ட இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து டேரெக்டாக இன்வெஸ்டர்ஸ்க்கு போயிடுது. ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் பேங்கிங்க்கும் இந்த பியர் டு பியர் லெண்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் லோன் பார்த்தோமா. ஸோ அது இல்லாமல் வேறு என்ன லெண்டிங் டைப்ஸ் இருக்குன்னா ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங், இன்னொன்று நான் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங்னா என்னென்னு பார்ப்போம். ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங்கில் வந்து என்னென்னா மணி வந்து ஃபிசிக்கலாகவே அவுட்ஃப்ளோ ஆயிரும். ஸோ மணி காசாகவே வந்து அவுட்ஃப்ளோ ஆயிரும். ஸோ மணி வந்து யார் பாரோவர், ஸோ யார் வந்து கடன் வாங்குகிறாங்களோ அவங்கக்கிட்ட டேரெக்டாகவே மணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் வந்து எதில் அப்பியர் ஆகும்னா பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ வரவு செலவு அப்படி சொல்லுவாங்கள்ல, அதை மெயின்டைன் பண்ணுற ஷீட் தான் என்னென்னா பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ இந்த ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அப்பியர் ஆகும்.
ஸோ இப்போ இந்த ஃபண்ட் பேஸில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபண்ட் பேஸில் என்ன வரும், டேர்ம் லோன்ஸ். நார்மலாக நம்ம லோன்ஸ் வந்து டேர்ம் லோன்ஸ் அப்படின்னா நம்ம டேர்ம் லோன்ஸ்னு எதாச்சும் சொல்கிறாங்கன்னா பீரியட், எவ்வளோ ஸ்பெசிஃபிக் பீரியட் கூட நான் லோனை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறத வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மீடியம் டேர்ம் லோன், லாங் டேர்ம் லோன்னு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மீடியம் டேர்ம் லோன் 3 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ்க்குள்ளே நம்ம கட்டிடுவோம் அப்படின்னா அது மீடியம் டேர்ம் லோன் கீழே வரும். லாங் டேர்முங்கிறது மோர் தென் 7 இயர்ஸ்னால் அது வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் கிட்ட வரும். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் லோன்ஸ் வந்து மெயினாக எதுக்கு வந்து கிராண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸ்டு அசட், ஒரு நிரந்தரமான ஒரு சொத்தை நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த டேர்ம் லோன்ஸை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம லோன் வாங்கும் போதே ஒரு ஃபிக்ஸ்டு பீரியட் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 10 lakhs வாங்கினா 1 lakh அந்த மாதிரி பர்டிகுலர் இன்ஸ்டால்மெண்ட்டில் நான் திருப்பி கட்டுறேன் அப்படிங்கிறத வந்து அதிலேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லோன்ஸ்லாம் அந்த ஃபிக்ஸ்டு அசட்டுன்னு நம்ம பார்த்தோமா, ஃபிக்ஸ்டு அசட்னால் ஒரு மிஷின், பெரிய ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு மிஷின்ஸோ இல்லை பிளான்ட் ஒரு ஃபேக்ட்ரி கட்ட போகிறாங்க அப்படின்னா, அப்படி இல்லாட்டினா எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ஃபேக்ட்ரிக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதுக்காக அப்புறம் வேறு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹெவி வெஹிக்கல்ஸ், பெரிய வெஹிக்கல், இல்லாட்டினா ட்ரக்கு, பஸ், கார். ஓகே, இதை தவிர வேறு என்னென்னு பார்த்திங்கன்னா லேண்டு, இல்லாட்டினா ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக, இல்லாட்டினா ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக, ஃப்ளாட் சிஸ்டம் வீடு, இல்லாட்டினா ஹவுஸ் ஆர் வில்லா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபிக்ஸ்டு அசட்டுக்காக இந்த டேர்ம் லோன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ டேர்ம் லோன் வந்து ஒரு ஃபண்ட் பேஸ்டுக்கு கீழே வருமா. ஸோ அது இல்லாமல் என்னென்னு பார்த்திங்கன்னா, வந்து இந்த பில் பர்ச்சேஸ்ட், ஓகேவா, இல்லாட்டினா பில் டிஸ்கவுண்டட், இது ரெண்டுமே வந்து எது கீழே வருதுன்னா ஃபண்ட் பேஸ்ட் கீழே தான் வருது. இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்ப்போமா. ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது என்னென்னா, பையர் இருக்காங்க, அப்புறம் செல்லர் இருக்காங்களா. ஸோ இப்போ வந்து பையர் வந்து என்ன பண்ணணும்னா செல்லருக்கு வந்து காசு கொடுக்கணும். ஸோ அவன் வந்து டைரெக்டாக காசு கொடுக்காம அவன் என்ன பண்ணுறான்னா பேங்க்கை வந்து செல்லருக்கு வந்து என்ன பண்ண சொல்கிறான்னா காசு கொடுக்க சொல்கிறான். ஓகேவா? அதுக்கப்புறம் பையர் வந்து லேட்டர் ஆன் வந்து பேங்க்குக்கு வந்து காசு கொடுக்கும். ஸோ இதுக்காக பேங்க் என்ன பண்ணுதுன்னா ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னு ரெடி பண்ணிடுது. யாருக்காக அப்படின்னா பையருக்கு. ஸோ இப்போ பேங்க் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 lakh வந்து செல்லருக்கு பே பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து பேங்க் ரெடி பண்ணுது. என்ன ரெடி பண்ணுதுன்னா பையர், இதில் வந்து யாருன்னு பார்த்தா அந்த ரமன் என்டர்பிரைசஸ் வந்து பேங்க்குக்கு காசு கொடுக்கணுமா. ஸோ அதனால ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஆன் டிமாண்ட் பே டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டெல்லி சம் ஆஃப் rupees 1,20,300 ஒன்லி. ஓகேவா? 1,320,300 rupees வந்து யார், இந்த ரமன் என்டர்பிரைசஸ் வந்து பேங்க்குக்கு தரணும்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி சைன் பண்ணி வாங்கி வச்சுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா பன்சல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை வாங்கினதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் வாங்கி சைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லேட்டரான் இந்த ரமன் என்டர்பிரைசஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் நியூ டெல்லியை வந்து ஏமாற்றிடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ இதில் இன்னொரு டைப் என்னன்னு பார்த்திங்கன்னா டைம் பில். ஓகே, இதே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் டைம் பில் அப்படின்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், இந்த 90 days. ஓகே, 90 days ஃப்ரம் த சைட். ஸோ இதில் வந்து 90 daysக்குள்ளார இந்த ரமன் என்டர்பிரைசஸ் வந்து பேங்க்குக்கு அமௌண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பேங்க் வந்து செல்லருக்கு வந்து ப்ராடக்ட் டிஸ்பேச் பண்ணோன்னே வந்து செல்லருக்கு வந்து பேங்க் கொடுத்துருது. ஸோ இந்த பையர், தட் இஸ் ரமன் என்டர்பிரைசஸ் வந்து பேங்க்கை ஏமாற்றிடக்கூடாதுங்கிறதுனால இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இது நார்மல். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நார்மல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதில் எந்த ஒரு டைமே மென்ஷன் பண்ணல இதுக்குள்ளார ரமன் என்டர்பிரைசஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்ட்டு. இது டைம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து என்னென்னா அட் 90 days. ஸோ 90 daysக்குள்ளார பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கணுன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நான் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங்கில் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து டைரெக்டாக
ஆனால் வந்து அவுட்கோ ஆஃப் ஃபண்ட், தட் இஸ் ஃபிசிக்கல் அமௌண்ட் வந்து டைரெக்டாக வந்து வெளியில் போகாது. அதான் நான் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங். இதில் வந்து கஸ்டமர் வந்து சம் அதர் ஃபெசிலிட்டிஸை வந்து அவங்க அவைல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து அவைல் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஃப்யூச்சரில் வந்து அந்த கஸ்டமர் வந்து அவங்க எதுக்காக பேங்க் வந்து அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுச்சோ அப்படின்னா, அந்த கமிட்மெண்ட்டை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா பேங்க்குக்கு வந்து அது ஒரு லயபிலிட்டியாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் டைரெக்டான அவுட்கோ ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து இதில் இந்த நான் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங்கில் வந்து இருக்காது. ஓகே, இது ஒரு ஃபெசிலிட்டியாக தான் இருக்கும். அவுட்கோ ஆஃப் மணி வந்து இதில் இருக்காது. ஓகேவா? ஸோ இதில் பேங்க் வந்து ஒரு ரிஸ்க்கு தான் எடுக்கும். ஸோ ரிஸ்க்கை எடுத்து தான் வந்து இந்த ஒரு சர்வீசஸை வந்து அதை ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் என்ன பார்த்தோம், பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அது இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தோமா. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து கண்டிஜென்சி லைபிலிட்டியாக தான் இருக்கும். ஸோ இதில் கண்டிஜென்சி லைபிலிட்டி அப்படின்னு என்னென்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்ம ப்ராபபிளாக வந்து எவ்வளோ கடன் அப்படிங்கிறதுலாம் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ பேங்க் வந்து இதை சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதில் வந்து சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணும்போது அந்த கஸ்டமர் வந்து அவங்களுக்கு அதில் வந்து ரீபே பண்ணிட்டாங்க, அதில் இந்த சர்வீஸ் வந்து கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ பேங்க் வந்து எந்த ஒரு சர்வீஸ் பண்ணதை வந்து சரியான வந்து நடக்கலை அப்படின்னா பேங்க் வந்து அதுக்கு காசு கட்டணும். ஸோ அப்போ சரியாக நடக்கலை அப்படின்னா தான் அது வந்து என்னவாக மாறும்னா லைபிலிட்டியாக மாறும். ஸோ இதை வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை வந்து கண்டிஜென்சி லயபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும், அது வந்து ப்ராஃபிட்டாக நடக்குமா இல்லை ஒரு கடனாக மாறுமாங்கிறது நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாதனால இதை வந்து கண்டிஜென்சி லயபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பேங்க் கேரண்டி அண்ட் லெட்டர் ஆஃப் கிரெடிட்லாம் நான் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங்கில் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேங்க் கேரண்டினா என்ன, லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்னங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாங்கள் சொன்ன லோனோட டைப்ஸும் நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாச்சும் பேங்கிங் டாபிக் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். எங்கள் மெயில் ஐடி makeitsimple.0105@gmail.com. உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எங்களை நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணுன்னா டெலிகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மெயினாக மேக் இட் சிம்பிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோடு உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பாய்.